of the finest gems of the Tamil film industry, I would love to invite Thambi Ramaya to share a few words, please. பத்திரிகை தொலைக்காட்சி இணையல சகோதர சகோதரிகளை நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்ப்பதில் எல்லோரையும் போல எனக்கு மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய 4 முறை தேசிய விருது வாங்கிய சகோதரி கங்கனா ராவத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாளை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா படங்களையும் போல இந்த படம் 100ல் 1 அல்ல, இது இந்த 100ஆண்டில் 1. அப்படி தான் இந்த படத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். 65 to 80, 1965 to 1980 அந்த 15 வருட காலங்களிலே ஜெயலலிதா அம்மா அவர்களை தவிர்த்து விட்டு தென்னிந்திய சினிமாவை பார்க்க முடியாது. அதே போல 1982 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு அந்த 1982 2016 காலம் அவரை கைகொண்டு மேலே அழைத்து செல்லக்கூடிய வரை இந்திய அரசியல் அவரை தள்ளி வைத்து பார்க்க முடியாது. ஆக சினிமா உலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு பெண்ணாக பிறந்து ஜாம்பாவனாக திகழ்ந்த ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றிய இது ஒரு படம். அந்த அம்மையாருடைய நேரடி வாரிசு உடன்பிறந்த அண்ணனுடைய மகன் தம்பி தீபக்கை இந்த இடத்திற்கு அழைத்ததில் தனிப்பட்ட முறையில் தம்பி விஜய் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உடன்பிறந்த அண்ணனுடைய பிள்ளை, சாதாரண விஷயம் கிடையாது. இதில் இந்த படத்தை தலைவி பற்றி ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு விடைபெற ஆசைப்படுறேன். இந்த படம் எப்படிப்பட்ட கலவைகளாக வந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே வந்து உட்கார்ந்து பிறகு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு இந்திரா காந்தி அம்மையார், மம்தா பானர்ஜி, மாயாவதி அண்ட் ஜெயலலிதா அம்மா, இந்த 4 பேரையும் ஒரு கலவையில் கூட்டி நிமிர்த்தினால் ஒரு உருவம் வரும். அதுதான் கங்கனா ராவத். நான் அவரோடு சேர்ந்து நடிக்கிற பொழுது அந்த உணர்வுகளை திமிர் வரும். திறமை இருக்கும் இடத்தில் திமிர் வரும். அந்த திறமையில் ஒரு தர்மம் இருக்கும். திறமை கொண்ட தேவதை. ஆக அவர்களோடு நான் நடித்ததை தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சியாக. ஆக ஆளுமையின் உச்சம். அதற்கு பிறகு தியாகராஜ பாகவதர் ஐயா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கமலஹாசன் என்று இருக்கக்கூடிய தலை அஜித் அவர்கள், இதவர்களெல்லாம் அழகின் உச்சம். அத்தனை பேருடைய கடந்து ஒன்று அது என்றால் அன்புக்குரிய அரவிந்த் சாமி ஐயா அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேசத்திற்கு இவரை விட வேறு நிச்சயமாக யாரும் பிறந்திருக்க முடியாது. ஒரு கதை தன்னை நோக்கி இழுக்கிறது. அதற்கு தகுதி வாய்ந்த கதாபாத்திரங்களை வா வா என்று இழுக்கிறது. அதை போலதான் ஒரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் நேரடியாக ஒரே மேடையில் வைத்து நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடையாது. இப்பொழுது பார்க்கிறேன், எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க. அதே போல இது வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் செல்வதற்கு ஒரு ஆளுமையின் உச்சம், ஒரு அறிவின் உச்சம். அறிவு உச்சமாக நான் பார்ப்பது இந்த கதை உருவாகிறதுக்கு மூல கதையை விதைத்த அஜயன் பாலாவிலிருந்து பாகுபலி ஐயா வீரேந்திர பிரசாத் அவர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக ரைட்டப்பில் உதவி செய்த தம்பி மதன் கார்கி அவர்கள், இவர்களெல்லாம் அறிவின் உச்சம் இந்த படைப்பிற்காக தன்னை செலுத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் அசுரன் சூரரை போட்டு இதை தள்ளி வைத்துட்டு தமிழ் சினிமாவை கொண்டாட முடியாது. அப்பேற்பட்ட ஆளுமை கொண்ட படங்களை பொறுத்துவிட்டு குழந்தைய வடிவத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இசையின் உச்சம் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு கிடைத்திருக்கிறார். இவ்வளவு பேரை இயக்கி எல்லா மொழிகளிலும் கொண்டு வர வேண்டும். விதவிதமான லொகேஷன், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை கேட்கக்கூடிய, காட்சி கேட்கக்கூடிய அத்தனையும் அள்ளி வழங்க வேண்டும். அதற்கு தகுதி கொண்ட ப்ரொடியூசர்ஸ் விமல் அவருடைய துணையார் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களை நான் இந்த இடத்துல பெருமையாக நினைக்கிறேன். இவர் முரட்டு படம். தம்பி ஜிவி இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. தம்பி ஏஎல் விஜய் பண்ணிய படங்களிலே குடும்பத்தினுடைய இயக்குநராக எல்லோரும் பார்த்திருப்பார்கள். இந்த படம் தான் சிறந்த படம் என்று என்னையும் என் தம்பி சமுத்திரக்கணி வைத்துக்கொண்டு இசையமைப்பாளர் ஜிவி சொன்னார்.
நானும் உங்களைப் போல இந்த படத்தை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறேன். என் அன்பின் உச்சம் ஏஎல் விஜய். அவர் தொடக்கூடிய உயரம் வேறு. மிகப்பெரிய ஆள். எந்த பெரிய விஷயத்தையும் அவர்கள் ஒப்படைத்து விட்டு கண்ணை மூடிட்டு கட்டில போட்டு பேசாம படுத்துக்கலாம். ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாது. ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாமல் இப்பேற்பட்ட படத்தை அன்பு தம்பி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தலைவி ஒட்டுமொத்த ஆற்றலாளர்களின் உச்சம் கொண்டது. வெற்றி பெற வேண்டுகிறேன். வணக்கம். இறைவனுக்கு நன்றி. இந்த படத்தில் நடித்தது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நடுவில் நானும் பேரன்பான இயக்குனர் விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கும் அந்த புத்தகம். ஆரம்பி ஒரு தொண்டர் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னார். படித்து முடித்தோடனே அப்படியே நைட்டு ஒரு 2 மணிக்கு முடிச்சுட்டு அவருக்கு அடித்தேன். சார், இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கேரக்டர் நான் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லை, உங்களால் முடியும், பண்ணுங்க அப்படின்னா. பண்ணியிருக்கேன். ஆரம்பி ஐயா இப்போவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான உறவு, அந்த நட்பு, அந்த சகோதரத்துவம், அவங்களுக்கு இடையில இருந்த சின்ன சின்ன விஷயங்கள், அழகழகான கோபங்கள், இது எல்லாமே ரொம்ப அழகாக பதிவாகிருக்கு. நான் எம்ஜிஆர் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 40 நாள் எம்ஜிஆரோடய இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது என் அண்ணன் அரண்சாமி அண்ணன். அவர் பண்ண அந்த பெர்ஃபெக்ஷன் மறக்கவே முடியாது. ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டால் எவ்வளோ தூரம் அதுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் அதுக்கு உழைக்க முடியுமோ, அந்த எக்ஸ்ட்ரீம் உழைச்ச ஒரு மனுஷன். ஒவ்வொரு நொடியும் அவர் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் மேம் கங்கனா மேம் முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு பவர். அம்மாவோட ஆத்மாவே உள்ள வந்து நடிக்கிற மாதிரி இருந்தது பல நேரங்களில். மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜேந்திர பிரசாத் சார், மதன் கார்கி சார், இவர்களோடு பயணப்பட்டது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஜி பிரகாஷ் சார் வந்து சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. எல்லாமே விஜய் சார் தான். எந்த அளவுக்கு ஏறணும், எந்த அளவுக்கு இறங்கணும், இந்த படத்தில் நான் நல்ல பேர் வந்தது என்னுடைய கேரக்டருக்கு அப்படின்னா விஜய் சார் தான். முழுக்க 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 அவருக்குள்ளே நின்று நான் பண்ண ஒரு திரைப்படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷ்ணு சார், பிருந்தா மேம் அப்படியே கூட பிறந்தவங்க மாதிரியே இருந்து எங்களை பார்த்துட்டு அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை அவங்க முன்னாடி வச்சுருக்கோம். தீபக் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தலைவி, ரொம்ப சந்தோஷம். உங்களோடு சேர்ந்து நானும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். வெல்வோ. வணக்கம். கங்கனா அவர்களுக்கு முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்களோட தேசிய விருதுகளுக்கான வாழ்த்துக்கள். அவங்க அடுத்த ஆண்டு தலைவிக்காக வாங்க போகிற விருதுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. தலைவி படம் முழு படம் பார்த்தேன். விஜய் கூட இந்த கடந்த சில ஆண்டுகள் அந்த படத்துக்கான பயணம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணமாக அமைஞ்சது. அவர் கூட ஃப்ளைட்டில் ஏறி போகும்போது இது என்ன மாதிரி இதை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிட்டு என் கூட அந்த ஃபுல் ஃப்ளைட் ஜேர்னி வந்தார். விஜேந்திர பிரசாத் சார் அவங்க போய் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுக்க ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு. எப்படி ஒரு கதை பண்ணலாம். எப்பவுமே ஒருத்தங்களோட வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அதுக்கு ஏன் கதை பண்ணணும், அதுக்கு ஏன் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜேந்திர பிரசாத் அவர்கள் கூட வேலை பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சது. எப்படி அந்த கதையை சொல்லலாம், எப்படி வந்து அந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொண்டு வந்தார் டேபிளுக்கு. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த மீட்டிங் விஜேந்திர பிரசாத் சார் கூட. விஜய் கூட வந்து நான் இவ்வளவு டீட்டெயில்டாக எந்த படத்துலையும் வேலை பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் வேலை பார்த்த படங்கள் எல்லாத்தையும் பாடல்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வசனங்கள் கூட பண்ணி கதை விவாதத்திலேருந்து கூட இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் எப்படி ஒரு படத்தை பார்க்குறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷனரி. அதோட வந்து ரொம்ப நல்ல எக்ஸிக்யூஷனர். அவர் வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டான்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்குமே, இதை நம்ம எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், எப்படி இது பண்ண வெளியில் வர்றதுக்கு வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்.
விஜய் வந்து ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். நம்ம வந்து என்ன இருக்கோ அதை சொல்ல போகிறோம். அவங்களோட லைஃப்பில் இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க எப்படியெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் இருந்து அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம புதுசாக என்ன கதை சொல்ல போகிறோம், எப்படி வந்து அதுக்கு வேறு என்னென்ன எலிமெண்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ண போகிறோன்றது வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு படமாக தலைவி வந்திருக்கு. தலைவி இந்த முழு படம் பார்த்ததில்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. அந்த படம் போன விதம், அந்த படத்தோட ஒரு இதுக்கு கொண்டு போன இது. அரவிந்த் சாமி சார் அண்ட் கங்கனா அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும். கங்கனா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதில் ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஒரு ரொம்ப அந்த எமோஷ்னலான சீன்ஸ்லனா அதே மாதிரி ரொம்ப பவர் ஹவுஸாக அவங்க வந்து போய் பேசுகிற அந்த ஸ்பீச்சஸ் அதெல்லாம் நிறைய பேச்சு இருக்குது இதில் ஃபுல்லாக. அவங்களோட மேடை பேச்சு எல்லாம் பண்ணும்போது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அந்த சந்தேகம் எல்லாத்தையும் உடைச்சு அப்படியே தூள் பண்ணிட்டாங்க அவங்களோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக. அரவிந்த் சாமி சார் வந்து இந்த ரோலுக்காக அவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி சார் சொன்னாங்க. அவர் வந்து முதல் வாட்டி அவர்கிட்ட சந்திப்புக்கு போனப்பவே வந்து அவர் வந்து சொன்னார், என்னோட கைகள் நான் எப்பவுமே வந்து விரிச்சுக்கிட்டு தான் நான் நடக்கிறது எனக்கு வழக்கம், கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும் என்னோட கை. ஆனால் எம்ஜிஆரோட கைகள் வந்து ஃபுல்லாக குனிஞ்சிருக்கும். ஸோ என்னோட உடம்பை வந்து நான் ஸ்கல்ப்ட் பண்ணணும் அவருக்கு ஏற்ற மாதிரி. நான் பாடி ஸ்கல்ப்டர்ஸ், பாடி இன்ஜினியர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஒர்க் பண்ணிவிட்டு அவரோட பாடி ஃபுல்லாக அவரோட படங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஃபேனாக பார்த்துட்டு அதுதான் பார்ப்போம். ஒரு ஆக்டராக பார்க்கும்போது அவர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு பார்வை பார்க்கணும், எப்படி வந்து தன்னை மாற்றிக்கணும், தன்னை செதுக்கிக்கணும், தன்னோட உடலை வந்து செதுக்கிறதுக்காக என்னென்ன பயிற்சிகள் அவர் மேற்கொண்டாருன்றது வந்து ஒரு பெரிய பட்டியல். அதை பற்றியே தனியாக பேசலாம். எம்ஜிஆர் அவர்களோட அந்த உருவத்தை ஏன்னா சின்ன வயசில் வந்து நான் அப்பா வந்து குலேபகாவலி, குடியிருந்த கோயில் மாதிரி படங்கள்லாம் நிறைய நாடோடி மன்னன் மாதிரி படங்கள்லாம் வந்து திருப்பி பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் பார்த்து அவ்வளோ எம்ஜிஆர் படங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு காதல் இருக்கும் எப்போவுமே. அவங்களோட படங்களுக்கு வந்து பாடல் எழுதணுன்றது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை எப்போவுமே. எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விஜய்க்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பாடல்கள் ஆகட்டும், ஜிவி பிரகாஷோட மியூசிக், நான் இந்த மேடையை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். முதல்ல வந்து இந்த சென்ற ஆண்டுக்கான தேசிய விருதுகள் வாங்கின எல்லா நம்மளோட தமிழ் கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அசுரன் வெற்றிமாறன் அவர்கள், தனுஷ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், அப்புறம் கங்கனா அவர்கள் பற்றி சொன்ன இமான் அவர்கள், இவங்க எல்லாருக்குமே, ரசல் பூக்குட்டி எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ஆண்டு வந்து இருந்தது வந்து பின்னணி இசைக்கு வந்து அசுரனுக்கு கிடைக்கும்ட்டு நான் ரொம்ப ஆழமாக நம்பினேன். நான் அசுரன் படம் பார்த்துருந்தேன். பின்னணி இசை வந்து அவ்வளோ மனசில் ஆழமாக பதிஞ்சுது. நான் வந்து ஜிவி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு வர ஆண்டுகளில் வர்றதுக்கு இருக்குது இந்த மாதிரி படங்களுக்குன்னு சொல்லிட்டு. தலைவியோட ட்ரெய்லர் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் என்னை நினைச்சுக்கிட்டதுக்காக ஃபஸ்ட்டு நான் விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர்கள் விஷ்ணு, பிருந்தா அவங்க கூட வந்து ஹைதராபாடில் எங்கள் சென்னையில் மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட உணவு இருந்தபோது பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ப்ரொடியூசரும் வந்து கூட உட்காந்து ஒரு கதை விவாதத்துக்கு வந்து உட்கார மாட்டாங்க. விஷ்ணு வந்து உட்காந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு ஃபுல்லாக. அந்த கதை விவாதத்துலேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு அதுக்கு வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபுல்லாக கூட இருந்ததுக்காக. தம்பிராமையா அவர்கள், சமுதிரக்கனி அவர்கள் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அழகான சின்ன ரோல் வந்து தம்பிராமையா சார் இருக்குது, ஆனால் ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. சமுதிரக்கனி சாரோட ரோல் வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ரோல். இந்த ரோலில் ஒரு எம்ஜிஆர் மேலே அவ்வளோ ஒரு பக்தியோடு இருக்கிற ஒருத்தரோட ஒரு ரோலை வந்து எப்படி அவர் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கூட பேக் டு பேக் 2 படங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கேன். RRR படம் அண்ட் இது 2 படத்துலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேசப்படுற ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த என்டிஆர் டீமுக்கு நாசர் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரோலில். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா வெளியில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற போகிற ஒரு படமாக தான் இது இருக்க போகுது. ஸோ இதில் இணைஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த ட்ரெய்லரில் வர மாதிரி மாஸ்க் இருக்குது. இது ஒரு 1.5 வருஷமான ஒரு 1.5 2 years இந்த ஜேர்னி. ஸோ மைக்கை பார்த்தா என் ரத்தமான உடன்பிறப்புகள் என்ன ஆரம்பிக்கணும்னு தோணுது. பட் இது வந்து ஒருத்தருக்கு தான் சொந்தம். அது
நான் வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு, பிருந்தா, சைலேஷ் மற்ற கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். எனக்கு ஒன்று இது மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதில் வந்து இவ்வளோ அழகான ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பேண்டமிக்கில் வந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி April 23rd தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஐ ரியலி ஹேவ் டு அப்ரிஷியேட். ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்து அதை டைரக்ட் பண்ணதுக்கு விஜய் சாருக்கு நன்றி. அது தவிர இது ஒரு ஐகானிக் கேரக்டர். ஜெயலலிதா மட்டும் இல்லை, இந்த எம்ஜிஆர் நிறைய ஐகானிக் கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில். ஸோ இதில் ஒரு கேரக்டரை எனக்கு புரட்சி தலைவர் ரோலை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சி என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வச்சதுக்காக விஜய் சாருக்கு நன்றி. இதில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, சில பேர் இங்கே இருக்காங்க, சில பேர் இங்கே இல்லை. விஜயேந்திர பிரசாத் சார், மதன், ஜிவி, விஷால், சில்வா மாஸ்டர், நீதாஜி, ரஷீத் சார் மேக்கப்பில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் சுரேஷ் சந்திர சார், எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இது பண்ண முடியும். நான் ஒரு ஐடியாவில் வர்றது மட்டும், ஒரு ஆக்டராக ஒரு ஐடியாவில் வந்து பண்ணணும்னு நினச்சா மட்டும் போதாது. இவங்களோட எக்ஸ்பர்டீஸ், இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தெம். அது தவிர இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் க்ரூ, யூனிட் எல்லாருக்கும் நன்றி. மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஃபார் மீ வாஸ் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸோட ஆக்ட் பண்ணது வாஸ் a பிக் டேக் அவே. கங்கனா, ஹாப்பி பர்த்டே அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் 4th award. அவங்களோட வேலை செஞ்சது. அது தவிர மது ஒரு நாள் கழிச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பாகேஸ்வரி மேம், இங்கே நம்ம நாசர் சார், தம்பி ராமையா சாரோட நான் வந்து ரொம்ப வருஷமாக, எஸ்பெஷலி நாசர் சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 30 years அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். தம்பி ராமையா சார் நாங்கள் தனி ஒருவனில் பண்ணோம். ஐ திங்க் வந்து ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள் காம்பினேஷன். ஸோ அவர் சொன்னார், இது மாதிரி நிறைய பேர் சொல்லி இது மாதிரி அவங்கள மாதிரி அழகு அப்படின்னாரு. அதுக்கு நான் பொறுப்பில்லை சார், பட் நன்றி. அண்ட் இந்த படத்தில் நான் சமுத்திரக்கனி சாரோட நிறையா ஒர்க் பண்ணேன். ஸோ அகெயின் இவரும் இப்போது அடுத்தடுத்து ஏதாவது படம் பண்ணும்போது அவர் இருக்கிறா இல்லையான்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒர்க் பண்ணுவேன். இவங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் வந்து இந்த படத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டேன், இது மாதிரி பண்ணேன். மதன் சொன்னார், கங்கி சார் சொன்னார், விஜய் சார் சொன்னார். பட் ஆக்சுவலி நம்ம ஒரு ரோல் எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு என்ன தேவைப்படும்ன்றது நமக்கு முன்னாலே தெரியும். ஸோ அது வந்து நல்லா வரணுன்னா அது பேர் கஷ்டப்படுறதுன்னு இல்லை, அது நல்லா வரணுன்ற ஒரு முயற்சி தான். அது நல்லா வரணும், அந்த இன்ட்ரெஸ்டோடு நம்ம பண்ணும்போது அது கஷ்டமாக தெரியாது, ஒரு லேர்னிங்காக தான் தெரியும். அண்ட் அந்த வகையில் மக்களும் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம இந்த டீசர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி, அகெயின் அதே டிஸ்கஷன் தான் வருது, எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது. ஆக்சுவலாக நான் கஷ்டப்படலை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து எனக்கு இது ஒரு பெரிய நானே என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்சன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில், தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியில். இதை நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்த ஒரு கேரக்டர், ஒரு மனிதர். இதுக்கு இது ஒரு பெரிய பொறுப்பாக தான் நினச்சி நான் பண்ணேன். இது நல்லா வரணுமே, அவரோட ரசிகர்கள்லாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் வருமா, வந்தானாக்கா சந்தோஷப்படுவாங்களேன்ற ஒரு எந்தூசியாசமோடு தான் நான் அதை பண்ணேன். ஸோ அகைன் திருப்பி இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கு நன்றி சொல்லணும், அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். அண்ட்
மக்கள் ஹோப்ஃபுல்லி ஏப்ரல் 23 பார்ப்பாங்க, இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, நல்லா இருக்கா இல்லையா தான் பார்ப்பாங்க. ஹோப்ஃபுல்லி they like it. Thank you again to everybody. யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தா நம்ம நினச்சிக்கோங்க. தேங்க்ஸ். I don't have any speech ready because this is something very new for me. Usually it is the press interaction, but for me it is a very special day. Today is my birthday and I turned 34, and I feel very happy to be born and I feel very grateful to my parents to bring me to this world and to give me such a wonderful life, and to everyone who has added to my life and to brought it to the point that it is today. Coming to the Live, because it is the main focus of my life right now. This journey would have not been started only if Vijayendra sir had not recommended me. For the first time I got recommended. Usually I get recommended only to thrown out of films. First time a man recommended me for a film. So thank you, Vijayendra sir. Thank you so much. But I was very, very much apprehensive. For me, politics, especially in Tamil Nadu, I'm not very familiar with politics here, and even the film industry for that matter. So I told Vijayendra sir, I said, sir, why do you think I would be good at that role? And he said, you do it. And for me, like, to deny him or to say no to him, it gets very tricky. And I'm like, I'm not good for that role and I should not do this role. And I told sir, it will be a big disaster. And for a film, when the casting is wrong, the film goes only downhill after that. But the way he was confident about it, it gave me a lot of strength, and I said, okay, why not? Let me try that. I want to thank Vishnu sir and Brinda ma'am. Actually, it is a Brinda ma'am's brainchild. It started with her thought. She's a Tamilian and she wanted to make a film on being a strong woman herself. She wanted to make a film on Thalaivi. Thank you, Brinda ma'am and Vishnu sir. And my friend Salesh, he's stuck because of Corona. He cannot be here. I want to thank him, all the producers. Arvind sir, all the men talk about women empowerment, but when it comes to working in a woman-centric films, not many men, especially big heroes, are keen to do it. I thank you from the bottom of my heart, because you guys can see that how a woman is always supportive of men. So many women have added to the superstars and their lives and their careers, but you can't say the same about many superstars, and I hope you add to my life also. For you also, this works in a big way that in the future many superstars, especially male superstars, support women in women-centric films. I really hope that day is seen even in Hindi films. All the cast, Tamina sir, he is one bundle of joy all the time on the set, and his energy, is so infectious. I must say that there may be in South industry, one thing that I have noticed and I have felt, whether it is Tamil or Telugu film industry, because this film is kind of a culmination of many industries. There may be nepotism, but there is no groupism. There is no gangism. There is no bitching. There is no subjecting outsiders to bullying. Definitely not. They're very supportive they're very inclusive of people who come from outside. And the kind of love and encouragement I have experienced here, I don't want to leave. I am here now. And I hope to do many more films here. Karni sir, I was absolutely intimidated by you, because he would never look like that on the set. He was in character all the time, and the way he will gaze at me, I would like, oh, I'll burn or something. So no, the way he's looking right now, very happy, disarming and lovely friend. No, he was in character all the time, and I was intimidated. Ajivi sir, you have given wonderful music. Madan sir, thank you so much. Everyone, if I've missed out on anyone, Neeta ma'am, thank you very much. And my director, Vijay sir, what do I say about him? I really fall short of words when I talk about him and I think about him. The mere thought of him
brings smile to my face wherever I am in, whichever part of the world I am in. First time we actually got to know each other. We were in California doing some tests, prosthetic tests and all. And he was just surviving on water because he just cannot even eat at places where there is even a trace of cruelty. His first film is called Vegetarian. he can't even experience a thought of cruelty. He got me very intrigued. I thought, this is a strange person. He doesn't eat, he doesn't drink, he doesn't meet you after the shoot, because usually when you are in a film unit, you sit together after film shoot. And but then when I got to know real him, never in my life I have met a man who has made me not feel apologetic about my talent. Never in my life I have met a person who, oh my God, I feel so emotional. I'm not usually like that, but I want to say that he's one person who has made me feel good about my talent. Usually it's people who make you feel, especially the kind of camaraderie they show with a male hero, they never show with an actress. But as a director, I learned from him that how to treat actors and how to show creative partnership. Thank you. Thank you so much, Kangana ma'am. And Arthada, we would like the media to have a quick photo ops. The team, we are having a quick photo ops. Of the finest gems of the Tamil film industry, I would love to invite Thambi Ramaya to share a few words, please. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளை நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்ப்பதில் எல்லோரையும் போல எனக்கு மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய 4 முறை தேசிய விருது வாங்கிய சகோதரி கங்கனா ராவத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாளை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா படங்களையும் போல இந்த படம் 100ல் 1 அல்ல, இது இந்த 100ஆண்டில் 1. அப்படி தான் இந்த படத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். 65 to 80, 1965 to 1980, அந்த 15 வருட காலங்களிலே ஜெயலலிதா அம்மா அவர்களை தவிர்த்து விட்டு தென்னிந்திய சினிமாவை பார்க்க முடியாது. அதே போல் 1982 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு அந்த 1982 2016 காலம் அவரை கைகொண்டு மேலே அழைத்து செல்லக்கூடிய வரை இந்திய அரசியல் அவரை தள்ளி வைத்து பார்க்க முடியாது. ஆக சினிமா உலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு ஜாம்பாவனாக திகழ்ந்த ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றிய இது ஒரு படம். அந்த அம்மையாருடைய நேரடி வாரிசு உடன்பிறந்த அண்ணனுடைய மகன் தம்பி தீபக்கை இந்த இடத்திற்கு அழைத்ததில் தனிப்பட்ட முறையில் தம்பி விஜய் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். உடன்பிறந்த அண்ணனுடைய பிள்ளை, சாதாரண விஷயம் கிடையாது. இதில் இந்த படத்தை தலைவி பற்றி ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு விடைபெற ஆசைப்படுறேன். இந்த படம் எப்படிப்பட்ட கலவைகளாக வந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே வந்து உட்கார்ந்து பிறகு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு இந்திரா காந்தி அம்மையார், மம்தா பானர்ஜி, மாயாவதி அண்ட் ஜெயலலிதா அம்மா, இந்த 4 பேரையும் ஒரு கலவையில் கூட்டி நிமிர்த்தினால் ஒரு உருவம் வரும். அதுதான் கங்கனா ராவத். நான் அவரோடு சேர்ந்து நடிக்கிற பொழுது அந்த உணர்வுகளை திமிர் வரும். திறமை இருக்கும் இடத்தில் திமிர் வரும். அந்த திறமையில் ஒரு தர்மம் இருக்கும். தர்ம திறமை கொண்ட தேவதை. ஆக அவர்களோடு நான் நடித்ததை தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சியாக, ஆக ஆளுமையின் உச்சம். அதற்கு பிறகு
தியாகராஜ பாகவதர் ஐயா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கமலஹாசன் என்று இருக்கக்கூடிய தலை அஜித் அவர்கள், இதவர்களெல்லாம் அழகின் உச்சம். அத்தனை பேருடைய கடந்து ஒன்று அது என்றால் அன்புக்குரிய அரவிந்த் சாமி ஐயா அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேசத்திற்கு இவரை விட வேறு நிச்சயமாக யாரும் பிறந்திருக்க முடியாது. ஒரு கதை தன்னை நோக்கி இழுக்கிறது, அதற்கு தகுதி வாய்ந்த கதாபாத்திரங்களை வா வா என்று இழுக்கிறது. அதை போலதான் ஒரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் நேரடியாக ஒரே மேடையில் வைத்து நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடையாது. இப்பொழுது பார்க்கிறேன், எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க. அதே போல இது வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் செல்வதற்கு ஒரு ஆளுமையின் உச்சம், ஒரு அறிவின் உச்சம். அறிவு உச்சமாக நான் பார்ப்பது இந்த கதை உருவாகிறதுக்கு மூல கதையை விதைத்த அஜயின் மாலாவிலிருந்து பாகுபலி ஐயா வீரேந்திர பிரசாத் அவர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக ரைட் அப்பில் உதவி செய்த தம்பி மதன் கார்கி அவர்கள், இவர்களெல்லாம் அறிவின் உச்சம் இந்த படைப்பிற்காக தன்னை செலுத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் அசுரன் சூரரை போட்டு இதை தள்ளி வைத்துட்டு தமிழ் சினிமாவை கொண்டாட முடியாது. அப்பேற்பட்ட ஆளுமை கொண்ட படங்களை கொடுத்துவிட்டு குழந்தை வடிவத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இசையின் உச்சம் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு கிடைத்திருக்கிறார். இவ்வளவு பேரை இயக்கி எல்லா மொழிகளிலும் கொண்டு வர வேண்டும். விதவிதமான லொகேஷன், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை கேட்கக்கூடிய, காட்சி கேட்கக்கூடிய அத்தனையும் அள்ளி வழங்க வேண்டும். அதற்கு தகுதி கொண்ட ப்ரொடியூசர்ஸ் விமல் அவருடைய துணையார் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களை நான் இந்த இடத்துல பெருமையாக நினைக்கிறேன். இவர் முரட்டு படம். தம்பி ஜிவி இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. தம்பி ஏஎல் விஜய் பண்ணிய படங்களிலே குடும்பத்தினுடைய இயக்குநராக எல்லோரும் பார்த்திருப்பார்கள். இந்த படம் தான் சிறந்த படம் என்று என்னையும் என் தம்பி சமுத்திரக்கணி வைத்துக்கொண்டு இசையமைப்பாளர் ஜிவி சொன்னார். நானும் உங்களைப் போல இந்த படத்தை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறேன். என் அன்பின் உச்சம் ஏஎல் விஜய். அவர் தொடக்கூடிய உயரம் வேறு. மிகப்பெரிய ஆள். எந்த பெரிய விஷயத்தையும் அவர்கள் ஒப்படைத்து விட்டு கண்ணை மூடிட்டு கட்டில் போட்டு பேசாம படுத்துக்கலாம். ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாது. ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாமல் இப்பேற்பட்ட படத்தை அன்பு தம்பி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தலைவி ஒட்டுமொத்த ஆற்றலாளர்களின் உச்சம் கொண்டது. வெற்றி பெற வேண்டுகிறேன். வணக்கம். Always a pleasure to have you all over. Talevi is a very special film to us, a special journey that we cherish. It's not very often that we get stories like this to tell, an inspirational story that the entire nation ought to know. And we were very blessed, honored to have the opportunity to make this movie. We wanted it to be a pan-India film because we wanted the entire nation to know about her, Jayalalitha Amma. Although it's a pan-India film, we sure wanted a Tamil director to direct this film so that he would keep the sensibilities of South in place. And Vijay sir was got on board. To talk about Vijay sir, a brilliant director who knows how to balance the emotions and hold the sensibilities of the subject. It's very important to have a man like him to drive this. Vijendra Prasad sir gave life to our idea with his Midas touch, and he also suggested that Kangana would be a great option, apt for the role. Kangana Ranaut, the name that needs no introduction, the lady who's marked a place for her in the Indian film industry, a 4 times national award winner. There's so much to say about her. A strong lady herself, bold, fierce, fearless, a powerhouse of talent. Who better than her can play this role? It was a beautiful, delightful experience to watch her every day transform herself like into Jayalalitha Amma with, holding on to the right amount of emotions. It's not easy to hold on to a role like this on a daily basis. Kudos to you, Kangana. It was a pleasure having you be a part of this project. Talking about Jayalalitha Amma, it would be incomplete. The story would be incomplete without MGR sir in it. And who better than our charming Arvind Swamy sir to play the role? Being the perfectionist that he was and he is, he made sure he meticulously transformed himself, mastering the mannerisms of MGR sir that to a point where
you start feeling like you're actually watching India sir alive on screen. It was a beautiful thing to see, and seeing the shoot every day and then seeing the scenes was a beautiful experience, unforgettable. And then we have stalwarts like Samudrakani sir, Thambi Ramaya sir, Nazir sir. I mean, I don't think it can get better than this. It's power packed, it's so much drama, and we can't wait for you all to watch it. Any